நயன்தாராவுக்கு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அது அவங்க வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விடுங்க. ஆனால் நயன்தாராவை பார்த்து பெண்கள் எல்லாமே கற்றுக்க வேண்டிய ஒன்று என்னென்னா, அவங்களுக்கு ஏகப்பட்ட இடர்பாடுகள் நடுவில் வந்தது. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ரேயாவை விட நயன்தாராலாம் ரொம்ப கீழ்த்தரமாக தான் நடத்துனாங்க, பேசுனாங்க, எல்லாருமே பண்ணாங்க. சிம்புவோட காதல், அப்புறம் பிரபுதேவோட குடும்பம் நடத்துனாங்க. எத்தனை இடையூறுகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை மக்கள் கொடுத்தாலும், ராதாரவி கூட ஒரு தடவை சீதாதேவியாக நடிக்கிறதுக்கு நயன்தாராவுக்கு என்ன யோக்கியது இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் கூட பேசினார். ஆனால் அத்தனையும் எல்லாத்தையும் கண்டுக்காமல் அவங்க அவங்களுடைய அந்த சினிமா அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்குது. அந்த சினிமாவை விடாமல் அவங்க பாட்டுக்கு பின்தொடர்ந்து போயிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. இதை பார்த்து பெண்கள் எல்லாருமே நம்மளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினைக்கவும் கூடாது. சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா மாதிரி மேலே வந்துடணும். அவங்கள நினச்சி பார்த்திங்கன்னா 2-3 இடத்துல அவங்கள முடக்கிறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் எல்லாருமே பண்ணினாங்க. ஆனால் அவங்கள அடிச்சிக்க முடியாத அளவுக்கு தான் அவங்க இப்போ எழுந்திரிச்சு நின்றுருக்குறாங்க. அவங்க அந்த இதிலெல்லாம் அவங்க உடஞ்சி போகவும் இல்லை, சோர்ந்து போகவும் இல்லை, உட்காந்துட்டு அழுவும் இல்லை. யாரும் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குது, நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க மட்டும்தான். இந்த பிரபுதேவா கூட நடந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள ரொம்ப கேவலத்தனமாக நடத்துனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த சீதாதேவியாக நடித்ததில் தன்னுடைய முழு திறமையும் காட்டி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நடிப்புலேயும் எந்த ஒரு தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் அந்த தொழிலில் மேம்பட்டு நிற்கணும். அந்த தொழில் அவங்களுக்கு சாப்பாடு போடுது, அந்த தொழில் அவங்களுக்கு நிம்மதியை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது, வீடு கொடுக்குது, வசதியை கொடுக்குது அப்படின்னா அந்த தொழிலில் அவங்க ரொம்ப சிறப்பாக அதை எப்படி எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டுட்டு போனால் மட்டும்தான் மேற்கொண்டு எந்திரிச்சு நிற்க முடியும். ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு நம்ம முடங்கணும் அப்படின்னா அதே இடத்துல நான் முடங்கியிருப்போம். சொல்கிறவங்க கண்டினியூவாக அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணுறவங்களுக்கும் இதையே தான் சொல்கிறேன். நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த காரணத்தினால இவங்க செத்தாங்க, இந்த காரணத்தினால இவங்க செத்தாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே தவிர அவங்க தற்கொலை எந்த விதமான நியாயத்தையும் வாங்கி கொடுக்காது. ஆனால் அதையே தூக்கி எறிஞ்சிவிட்டு அப்படியே மேலே வாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சம்பவம் வாழ்க்கையில் நடந்ததே யாருக்கும் தெரியாமல் போயிடும். அதனால் எந்த ஒரு பெண்ணுமே எந்த சூழ்நிலையிலையும் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய லைஃபு, அது என்ன தொழில் உங்களுக்கு கொடுக்குதோ, எந்த வகையில் நீங்கள் சிறந்து விளங்குறீங்களோ அதை அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருந்துருங்க. அதே நயன்தாராவை பார்த்து கற்றுக்கலாம். கெட்டதுன்னு மட்டும் எல்லாருமே கெட்டவங்க தாங்க, எல்லாருமே நல்லவங்க தான். என்ன பர்சன்டேஜ் கூட மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதான். அதனால் நயன்தாராவை பார்த்து கற்றுக்கிற பெண்கள் எல்லாமே, இன்றைய இளைய தலைமுறை பெண்கள், காலேஜ் பெண்கள் எல்லாமே அவங்கள பார்த்து மேலே எப்படி எந்திரிக்கிறது, என்ன உங்களுக்கு கிடச்சிருக்குதோ அந்த ஏணியை பிடிச்சிட்டு அப்படியே மேலே ஏறிடுங்க.